நள்ளிரவு திருப்பலி. இன்றைய வாசகங்கள்: முதல் வாசகம் எசையா அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 2 முதல் 7 வரை. இரண்டாம் வாசகம் 2 தீத்து அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். இருள் சூழ்ந்த பனி பொழியும் இவ்விரவில் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் ஓலையும் பொங்கிடும் இவ்வேளையில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள வந்துள்ள இறை மக்களாகிய உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். திருவருகை காலத்தில் 4 வாரங்களாக இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு நம்மையே நாம் தயாரித்து வந்துள்ள நிலையில் இப்பிறப்பு நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கும் கருத்து அன்பின் பகிர்தலே. எளிமையான இடத்தில் மீட்பராம் கிறிஸ்து ஏன் பிறந்தார்? இயேசு கிறிஸ்து தான் மீட்க வந்த மக்களுடன் நிரந்தரமாக தங்க வந்த காரணத்தினால் அவர் விடுதியில் பிறக்கவில்லை, தொழுவத்தில் பிறந்தார். தீவன தொட்டி என்பது கால்நடைகள் தீனி பெற இருக்கும் சிறு தொட்டி. ஆனால் அது தரும் சிந்தனையாவது இயேசு கிறிஸ்து உலகின் உணவாக வந்தார் என்றும் உலக மக்கள் அனைவரும் உணவு பெற, குறிப்பாக ஆன்மீக ஊட்டம் பெற உலகில் பிறந்தவர் தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார் போன்ற பல சிறிய ஆழ்ந்த கருத்துக்களை லூக்கா இன்றைய நற்செய்தியில் விளக்குகிறார். ஆக தன்னையே இவ்வுலக மக்களுக்கு பகிர்ந்தளித்த இறைமகனுக்கு நம் பகிர்வு என்ன? துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருக்கும் குழந்தையின் அரச தன்மையும் உலகில் உணவாக விளங்கும் மீட்ப தம்மையும் உணர்ந்து இன்று நமக்கு அடித்திருப்பவருடன் அன்பை பகிர்ந்து அனைவருடன் நல்லுறவை வளர்த்து இறையாட்சியாக வாழ்வதுதான் பாலன் இயேசுவுக்கு நாம் செலுத்தும் நன்றியாக அமையும். எனவே நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பகிர்தல் இவற்றால் நமது குடும்பங்கள் நிறைவடைய வேண்டி இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பக்தியுடன் கொண்டாடுவோம். புனித நாளாக்கிய கிறிஸ்து பிறப்பு இந்த நாளில் நாம் நிறைவேற்ற இருக்கும் இந்த நன்மைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றும் மனம் வருந்தி இறைவனிடமும் ஒருவர் மற்றவரிடமும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரே, சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Christ,
விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் எந்நாளும் கொண்டாடி மகிழ திருவிழமானி உமது அன்பின் அடையாளமான கிறிஸ்து பிறப்பை நாங்கள் எங்கள் வாழ்வில் எந்நாளும் கொண்டாட உமது அன்பையும் அருளையும் எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுகிறோம். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா இஸ்ரேல் மக்களின் வாழ்வில் மாற்றங்கள் காண இறைவன் தரும் எல்லா நலன்களையும் எடுத்துரைக்கின்றார். பேரொளியை காண செய்து மகிழ்ச்சியுற செய்தார். அவர்களின் சுமைகளை நீக்கினார். அவர்களை ஆட்சி செய்ய வியத்தகு ஆலோசகர் அமைதியின் அரசரை கொடுத்து தன் மக்களுக்கு நிலையான நீதியோடும் நேர்மையோடும் கூடிய ஆட்சியை உறுதிப்படுத்தினார் என்று மகிழ்ந்து எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2 முதல் 4, 6 முதல் 7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதிர்ந்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தி அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதியாக்கினேன். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமழிகிறார்கள். வெள்ளை பொருளையும் பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த முகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியில் தகர்த்து போட்டீர். அவர்கள் ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒழித்தெறிந்தீர். ஏனெனில் ஓர் குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெறாது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேராகும் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்மை தேடி வந்த இயேசுவின் அருளால் நாம் இவ்வுலக வாழ்வின் நாட்டங்களில் இருந்து விடுபடவும் எல்லா நெறிகேடுகளில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் புனித பவுலடியார் அழைப்பு விடுக்கிறார். நம் அனைவரையும் தமக்குரியவராய் மாற்ற தம்மையே ஒப்படைத்த இயேசுவின் தியாகத்தை உயர்ந்து கூறும் பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது.
அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனிய என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. தன் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீது மணிமரவரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதியாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமை மகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் குதித்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற பொழுது ஆண்டவரிடம் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாக, உலகில் அவர் உகந்தோருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்து பாடினர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமான உரைப்பொழுது நமது மறைக்கல்வியில் பெறுங்கள். கேப்லோ நமது கேப்லோவா கேப்லோ அதை இப்பொழுது நமக்கு தனித்து காட்டுவார்கள். In
கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தைகளோடு இணைந்து நாம் அனைவரும் நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு தடவை சொல்லுவோமா? ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். அருமையான ஒரு சின்ன நாடகமாக இருந்தாலும் இந்த குழந்தைகள் கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய முக்கிய செய்தியை அருமையாக நடித்து காமித்தார்கள். ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டின் மீது சுடர் ஒளி உதித்தது. இன்றைய முதல் வாசகம் ஏசாயா புத்தகம் முதல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. 9வது அதிகாரம். கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த செய்தி. மக்கள் மெஸ்ஸியா மீட்பருக்காக காத்து 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 இருந்த ஒரு சூழலில் ஏசாயா இறைவாக்கினர் இப்படி ஒரு வார்த்தையை அமைக்கின்றார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவை நிழல் சூழ்ந்த நாட்டின் மீது சுடர் ஒளி உதித்தது. அன்புக்குரியவர்களே, மீட்பர் மனிதராக பிறப்பார் என்பதை 700 ஆண்டுகளுக்கு முன்னால் முன்குறித்து வைத்த இந்த முதல் வாசகத்தை நாம் வாசித்தோம். இரண்டாவது வாசகம் புனித பவுல் அடிகளார் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் அருமையாக வடிக்கின்றார். ஒரே ஒரு வார்த்தை, மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கும், கடவுளுக்காக காத்திருக்கும் வாழ்வை நாம் கொண்டுள்ளோம். இமானுவேல், கடவுள் நம்மோடு என்பதை ஒவ்வொரு முறையும் வாசிக்கின்றோம். இருந்தாலும் மகிழ்ச்சியோடு காத்திருக்க வேண்டும், நல்ல காரியங்களால் காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாம் வாசகம் நினைவுபடுத்துகின்றது. கிறிஸ்மஸ் பெருவிழா என்றாலே பகிர்வு, பரிசளிப்பு, கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். இதற்கு ஒரு வரலாறு உண்டு. 19ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் ஒரு அருமையான கதையை எழுதுகின்றார். புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற ஒரு அருமையான கதை. மார்ட்டின் என்கின்ற ஒரு செருப்பு தைக்கின்ற ஒரு இளைஞர், மனைவியை இழந்து குழந்தைகளை இழந்து வாடி நிற்கின்ற ஒரு இளைஞர் ஆண்டவரிடம் வேண்டுகின்றார். ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை பார்க்க நான் ஆவலாய் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தோடு பல நாட்கள் வேலை செய்யும் போது ஒரு நாள் கனவில் நான் உன்னை பார்க்க வருகின்றேன் என்று அவன் கனவிலே தோன்றி ஒரு காட்சி. அதை நினைத்து வழக்கம் போல தன்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆண்டவர் எப்படியும் இன்று வருவார், அவரை பார்த்து விடுவோம், என் வாழ்வில் ஏன் இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் என்று நாம் கேட்டுவிட வேண்டும் என்று மாற்றி காத்திருக்கின்றார். குளிரான காலம், வயதான ஒரு பெரியவர் பாதையில் நடந்து போகின்றார். அவர் செருப்பு தைத்துக் கொண்டிருந்த போது அந்த பாதையில் நடக்கின்றார். அவர் குளிரில் நடுங்குவதை பார்த்து தன்னுடைய மேலாடையை எடுத்து அந்த பெரியவருக்கு போடுகின்றார். அந்த பெரியவரும் நன்றி சொல்லிவிட்டு மறைந்து போகின்றார். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறிய குழந்தையோடு ஒரு தாய் வருகின்றார்.
அந்த குழந்தை பசியாக இருப்பதை பார்க்கின்றார். அழுவதை பார்த்த மார்ட்டின் அவருக்காக வைத்திருந்த உணவை எடுத்து அந்த குழந்தையின் கையில் கொடுக்கின்றார். அந்த குழந்தையும் மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொண்டு சென்று விடுகின்றது. மூன்றாவதாக ஒரு சிறுவன் அடிபட்டு காலில் அடிபட்டு நடந்து வருகின்றான். அவனையும் மார்ட்டின் பார்த்து அவர் தேய்த்த ஒரு செருப்பை எடுத்து அவனுடைய காலில் மாட்டி விடுகின்றார். அவனும் அந்த செருப்பை பெற்றுக்கொண்டு மறைந்து விடுகின்றான். இரவு வந்தது. ஆண்டவர் வருவார் என்று சொன்னார். ஆனால் வரவில்லையே என்று காத்திருந்தார். கனவில் மீண்டும் ஆண்டவர் தோன்றுகின்றார். மார்ட்டின், நான் ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, 3 முறை உன்னை பார்த்தேன். ஆண்டவரே, நீ எப்போது வந்தீர்? நான் அந்த முதியவர் குளிரில் நடுங்குவது போல வந்தது நான் தான். அன்னையின் மடியில் பசியில் அழுத அந்த குழந்தையாக வந்தது நான் தான். காலில் அடிபட்ட சிறுவனாக இருந்தவன் நான் தான். 3 முறை உன்னை நான் பார்த்தேன், நீ தான் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்கின்றார். லியோ டால்ஸ்டாய் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 19ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஒரு கிறிஸ்துமஸ் கதையாக இதை சொல்கின்றார்கள். He comes, he comes, he ever comes. எப்போதும் வருகின்றார், வருகின்றார், வந்து கொண்டே இருக்கின்றார். நாம் தான் அவரை கண்டுகொள்வதில்லை என்பதை இந்த மார்ட்டின் காவலர் அப்படிங்கிற ஒரு போயத்தில் லியோ டால்ஸ்டாய் சொல்லுகின்றார். காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மரண நிழல் சூழ்ந்த நாட்டின் மீது சுடரொளி வெடித்தது. ஆண்டவர் என் வாழ்வில் இருக்கின்றாரா, கடவுள் என்னுடைய வாழ்வில் செயல்படுகின்றாரா என்று காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அருமையான வாய்ப்பு, சந்தர்ப்பம். சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நாம் கடவுளை காண வேண்டும் என்றால் அது துன்பப்படுவருடைய முகத்தில் தான் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. கடவுளே நம்மை சந்திக்க வருவார் என்றால் அவர் ஒரு குழந்தையாகத்தான் வருகின்றார். பெரிய பகட்டான வசதியான மனிதராக ஒருபோதும் கடவுள் வருவதாக எந்த ஒரு இலக்கியமும் எந்த ஒரு செய்தியும் நமக்கு வந்து சேரவில்லை. கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்றால் அது சாதாரண நிலையில் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துமஸ்கே உரிய ஒரு அடையாளம் என்னவென்றால் விளக்குகள், நட்சத்திரங்கள். மேலே அண்ணாந்து பார்க்க வேண்டிய ஒரு நட்சத்திரமாக கடவுள் காட்சி தருகின்றார். இதை எப்படி சொல்வார் என்றால் to reach the unreachable star என்று சொல்வார்கள். To reach the unreachable star. வாழ்வில் நாம் உயர வேண்டும் என்றால் அண்ணாந்து நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் என்கின்றார். To dream the impossible dream, to reach the unreachable star என்று சொல்வார்கள். ஒரு வகையில் கடவுள் இந்த கிறிஸ்துமஸ் விழா வழியாக நமக்கு தருவது மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்னவென்றால் நம்முடைய வாழ்விலும் இந்த நட்சத்திரமாக கடவுள் ஒளிர்கின்றார். இதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா, நம்புகின்றோமா? துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியில் இறைவன்
ஒளி தருபவராக, வழிகாட்டுபவராக வருகின்றார் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் காலம் நமக்கு உணர்த்துகின்றது. அதோடு கூட மிக முக்கியமான மைய பொருளான ஒன்று மனிதம். கடவுளே மனிதராகின்றார் என்றால் மனிதத்திற்கு உள்ள மிகப்பெரிய மகத்துவத்தை நாம் உணர்ந்திட வேண்டும். கடவுள் மனிதராக வருகின்றார் என்றால் மனிதர்கள் கடவுளாக முடியும் என்பதை உணர்த்தவே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மனிதர்களாகிய நாம் தெய்வ குணத்தோடு நம் வாழ்வை செலவிடும் போது கடவுளாக மாறுகின்றோம் என்பதை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. இன்னும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். கண்டிப்பாக கிறிஸ்துமஸோடு இது இணைந்தது. நமக்கெல்லாம் தெரியும், 1940-45 இந்த இடைப்பட்ட 5-6 ஆண்டுகளில் நாசி ஹிட்லருடைய ஆட்சியின் கொடுமை தலை தோங்கி அதனுடைய உச்ச கட்டத்தில் இருந்த போது பல பேர் கொல்லப்படுகின்றார்கள். அப்படி கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் டேட்ரிக் போனஃபர் என்கின்ற ஒரு லூத்தரன் சபையினுடைய பணியாளர் ஃபாதர். 8 ஆண்டுகள் ஹிட்லருடைய ஆட்சியில் சிறையில் இருந்திருக்கின்றார். கண்கள் கட்டப்பட்டு சிறையில் அவர் இருக்கும்போது கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்றார்கள். அவர் தனிப்பட்ட அறையில் இருக்கும்போது எழுதுகின்றார், God is in the manger. கடவுள் தீவன தொட்டியில் இருக்கின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆனால் அவர் சொல்வது கடவுள் தீவன தொட்டியில் இருக்கின்றார் என்று சொல்கிறார். மரணத்தினுடைய பிடியின் கீழ் வாழ்கின்ற ஒரு மனிதர் வாழ்வின் அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக God is in the manger என்று எழுதுகின்றார். மனித வாழ்வின் மகத்துவத்தை இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. நாம் அனைவரும், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய குழந்தைகள், கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்திட வேண்டும். நம்முடைய வாழ்வை நாம் கொண்டாட வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய அன்பு குழந்தைகள். ஒவ்வொருவருக்குமே கடவுளுடைய அருளும் அன்பும் உண்டு என்பதை நினைத்து மகிழ்ச்சி கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த நாளில் கடவுள் மனிதராக உருவெடுத்தார் என்றால் அதை நம்மை ரட்சிக்கவே என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும். ஒரு வகையில் கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி, கிறிஸ்துமஸ் என்றாலே புத்தாடை, கிறிஸ்துமஸ் என்றாலே புது உணர்வு. இந்த புத்துணர்வு எப்போது வரும் என்றால் நம் உள்ளத்தில் ஒளியேற்ற வேண்டும். நிறைய தடவை வீட்டில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சந்தேகம், கோபம், கவலை, வருத்தம், தோல்வி, பயம் இதெல்லாம் இருக்கும்போது எப்படி உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒளி ஏற்றுவது? கடவுளுடைய ஒளியை எப்படி நாம் பகிர்ந்து கொள்வோம், பரிமாறிக்கொள்வோம்? தவறு செய்யும் போது ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சுங்க, தெரியாம ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன், இனிமேல் இப்படி நான் சொல்ல மாட்டேன், ஐ எம் சாரி. பயப்படாதீங்க, கடவுள் இருக்கிறாரு, எப்படி நம்மை காப்பாற்றுவார், எப்போதும் கைவிட மாட்டார்.
தோல்வியினுடைய உச்சத்தில் இருக்கும்போது எனக்கு உறுதியூட்டும் இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு நம்புங்கள். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு ஆற்றல் தருவார். பயத்தில் இருக்கும்போது கடவுளை நம்புங்கள். முழுமையான தேவன் நமக்கு உதவி புரிவார். பயப்பட வேண்டாம் என்கின்ற ஆறுதல் வார்த்தை ஒளியாக அமையும். நாம் அனைவருமே ஒரு வகையில் கிறிஸ்துவின் ஒளியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் மன்னிப்பு தேவைப்படுவதோ அப்போதெல்லாம் நாம் முதலில் மன்னிப்பு தருபவர்களாகவும் மன்னிப்பு கேட்பவர்களாகவும் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் பயம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நம்பிக்கையை தர வேண்டும். எங்கெல்லாம் சந்தேகம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உறுதியை தர வேண்டும். நம் வாழ்வு இறைவனுடைய பிள்ளைக்குரிய வாழ்வாக அமையும் போது உண்மையிலேயே நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் அமைதியும் சமாதானமும் தலை தோங்கும். அதுவே மிகப்பெரிய கிறிஸ்துமஸ். இன்னும் ஒருபடி ஆழமாக சிந்திப்போமையானால் நாம் அனைவருமே இப்போதெல்லாம் வருங்காலத்தை பற்றி மிகுந்த பயத்தோடு இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காமல், நல்ல நிலையில் நாம் உயர்ந்த பதவிகளுக்கு செய்ய முடியாமல், செல்ல முடியாமல், போதிய வருமானம் இல்லாமல், இப்படியெல்லாம் பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான துன்பங்கள் இவருக்கு மத்தியில் நாம் எப்படி இந்த வாழ்வை கொண்டாட முடியும்? எப்படி இந்த வாழ்வை வசதியாக நல்ல நிலையில் வாழ முடியும் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கை. இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல மகிழ்ச்சியான எதிர்நோக்கு, கடவுள் நம்மை காப்பார் என்கின்ற மகிழ்ச்சியான எதிர்நோக்கு ஒன்றுதான் நம் வாழ்வை வளமாக வாழ செய்யும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் ஒரு சில காரியங்களை மனதில் பதிப்போம். உள்ளத்தில் மகிழ்ச்சி வர வேண்டும் என்றால் மன்னிப்பு, நம்பிக்கை, தைரியம், உறுதி இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்திலும் சமூகத்திலும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்றால் உள்ளத்தில் முதலில் மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி இவ்வாறு முடியும். ஆண்டவர் உன்னதத்திலும் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உரியவர்களுக்கு அமைதி உரித்தாக. கடவுளுக்கு உரிய பிள்ளைகளுக்கு அமைதி உண்டாகும். அந்த அமைதி பேரமைதி, பேர் மகிழ்ச்சி, பெரும் சமாதானம். இது எப்போது உண்டாகும் என்றால் எப்போது நாம் மன்னிக்கின்றோமோ, எப்போது நாம் உறுதி தருகின்றோமோ, எப்போது நாம் பயத்திலிருந்து விடுபடுகின்றோமோ அப்போதுதான் ஆண்டவர் தரும் அமைதி நம்மை நிலை பெறும். நம் அனைவருமாக சேர்ந்து கடவுள் தருகின்ற அமைதியும் மகிழ்ச்சியும் நம்முடைய உள்ளத்திலும், நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய சமூகத்திலும் மலர வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் கடவுளாம் பேரொளியை கண்டு கொண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டின் வாழ்வோர் மீது கடவுளது நம்பிக்கையால் சுடர் ஒளி உதித்தது. மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துவின் கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் மன்னிப்பு, சமாதானம், மகிழ்ச்சி இவற்றை பகிர்ந்து கொள்வோம். மனதில் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஏற்றி வைப்போம். மார்ட்டின் என்கின்ற காவலர் தன்னிடம் இருந்தவற்றை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்வது போல கடவுளே மனிதரை கண்டு கொண்டது போல நம்முடைய வாழ்விலும் பகிர்வின் வழியாக, மகிழ்ச்சியின் வழியாக
அமைதியை ஏற்படுத்துவதன் வழியாக கடவுளை கண்டுகொள்வோம். ஆமென். கடவுளோடு மனிதரோடு இணைந்து வாழ்பவர்களாக நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும் என்றும் நாம் வாழ்கின்ற இந்த நாட்களில் நிலையான நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நம்முடைய ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் எடுத்துரைப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். உங்கள் பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வின் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த என் தந்தையே இறைவா, உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியையும் அளித்து ஒரே மந்தையாய் திரு அவை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் உமது அருளை நிறைவாய் பொழிந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான எம் இறைவா, இவ்வருடத்தின் இறுதி நாட்களில் இருக்கும் எங்கள் அனைவரையும் அனைத்து விதமான தீமைகளிலிருந்து பாதுகாத்து பராமரித்து உம் அன்பில் நிலைத்து நிற்க உம் பணியை தொடர்ந்து ஆற்றிட தேவையான அருள் பொழிவை வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய தொற்று நோய்களின் நிமித்தம் பாதுகாக்கப்பட்ட எம் முதியோர், சிறுவர், சிறுமியர், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் இவர்கள் அனைவரும் உம் வல்லமை மிக்க கரங்களால் தொடப்பட்டு வரும் புதிய ஆண்டில் உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலையும் வாழ்வும் கொடுக்க இறங்கி வந்த என் இறைவா, அனைத்து மாந்தருக்கும் பழமையை கலைந்து புதுமை சிந்தனைகள் நல்லெண்ணங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிந்து நல்லுள்ளகம் காணவும் திருமகனின் பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்களின் வாழ்வு வளம் பெற தேவையான அலுவலகங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்காகவும் வேண்டுதலுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். தாயின் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையுடன் உம்மிடம் எடுத்துகின்ற எங்களுடைய வேண்டுதலுக்கும் ஜெபங்களுக்கும் கனிவாய் செவி சாய்த்தருளும். உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவாகிய இன்று நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துகின்ற எங்களுடைய ஜெபங்களை கனிவுடன் கேட்டருளும். மக்கள் அனைவருக்கும் அமைதியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து உம்முடைய பிள்ளைகளாக எந்நாளும் நாங்கள் நிறைவாக வாழவும் வளரவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் அனைவர் மீதும் முது அன்பையும் அருளையும் பொழிந்தள்ள வேண்டும் என்று அதே ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தாயாகிய தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக அமளி ஜெபியுங்கள். ஆண்டவரே, இன்றைய கிறிஸ்துமஸ் திருவிழாவின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகிறோம். இப்புனித மிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் குழந்தையின் சாயலில் நாங்கள் காணப்படவும், கிறிஸ்துவின் இயல்பு எங்களில் செயல்படவும் அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆற்றுகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தாயே, தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பிறப்பு விழாவில் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் அறிவியலின் வழியாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மீது ஒளிகின்றது. அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கிறோம். அவர் வழியாகவே நாங்கள்
படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை எட்டேரால் ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கையை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடுவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெள்ளேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்கும் அடியவர்களை கண்ணோக்கிட உம்மை மன்றாடுகின்றோம். இத்திருப்பலியினால் இவ்வுளம் கணிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டப் பெறும் நாங்கள் உம்முடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரைகளை மீண்டும் பணியாற்றுவராக இவ்வாறு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக பிரதமர் கடவுளின் தாய்மான அனைவரையால் அவருடைய அற்புதமான சூசைக்கும் திருப்பதங்கள் மாற்று மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரும் நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியோ பாவமாக இவர்கள் எழுதுவதால் நாங்கள் என்றும் உமது துறை திரும்ப என உதவியும் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒன்றுவாக்கிய திருப்பலி உலகெல்லாம் அமைதியை மீட்போம் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பணி செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி உங்கள் திருமுகம் நிகழ்கின்ற என் குடும்பத்திற்கு
கனிவுடன் செவி சாய்த்தார்கள். கனிவுள்ள தந்தையே, எங்கு சேர்ந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரர்களையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி கொள்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நீ பரிந்துரையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் கேள்விக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இந்த புனிதமிக்க இரவில் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் தேவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் வேறு பெற்றோர்.
அன்புக்குரிய இறை மக்களே, பீடத்தின் மேல் 12 நட்சத்திரங்கள் வரிசையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம் பங்கின் மறைக்கல்வி பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பும் ஒரு நட்சத்திரத்தை தயார் செய்திருக்கின்றார்கள். இதில் ஒட்டப்பட்டுள்ளவை நம் பிள்ளைகள் திருவருகை காலத்தில் 4 வாரங்களாக செய்த சிறிய ஒருத்தல் முயற்சிகள், நல்ல செயல்களை நட்சத்திரங்களாக வடிவமைத்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுவதற்காக இவர்கள் செய்த இந்த முயற்சிக்கு உதவிய மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை காணிக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய மறைக்கல்வி வகுப்பில் பயிலும் பிள்ளைகள் 6ஆம் வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை உள்ள பிள்ளைகள் லெட்டர் டு பேபி ஜீசஸ் என்று இப்பொழுது பிறந்த பாலனுக்கு இயேசுவுக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டு வருகிறார்கள். அந்த கடிதத்தை பீடத்தின் மேல் வைத்து குடிலில் பேபி ஜீசஸுக்கு கொடுத்து வரிசையாக வருகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேர தகுதி பெற்றுக் கொள்ள அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சியின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனுடைய சிறப்பு ஆசைக்காக மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்கள் உள்ளங்களில் இருந்தும் இல்லங்களில் இருந்தும் இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது புனித தரும் பிறப்பின் பெருவிழா மகிழ்ச்சி நற்செய்தியின் இடையர்களாக நாம் வாழ்ந்திட நம் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்பி நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் விளங்க செய்வாராக. இயேசுவின் மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைந்த இறைவன் நம் அனைவரையும் தமது அன்பினாலும் அமைதியினாலும் எந்நாளும் நிரப்ப அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்ந்திடுவோம். திருப்பதி நிறைவேறிற்று.
அப்படியே கொஞ்சம் வந்தேன்னா ஒரே நிமிஷம் ஃபுல் அங்கே எடுத்துடுறோம். எடுத்துக்கலாம்.